ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் ஐலாண்டுக்கு போகிறோம். அதுவும் அம்மா, அப்பா, ரியா, நீஷு, நான், தமிழ் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி இந்த தீம் பார்க்கு வந்திருக்கோங்க. ஸோ என்ன ஸ்பெஷல் இப்படி ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கோம். எப்போதும் இந்த கிங்ஸ் ஐலாண்டுக்கு நான், தமிழ், ஈஸ்வர் 3 பேர் தான் வருவோம். பட் இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கோம். ஸோ என்னன்னு உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கும். இங்கே வெளில இருக்க டெக்கரேஷன் பார்க்கும்போதே. ஆமாங்க, ஹாலோவின் ஹாண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த தீம் பார்க்கில் கிங்ஸ் ஐலாண்டில் ஹாலோவின் ஹாண்ட் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த ஹாண்ட் ஸ்டார்ட் ஆன அப்புறம் தான் அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா நேற்று தான் ஓப்பன் பண்ணாங்கங்க. இன்றைக்கே கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். இன்னும் அப்படியே இருட்ட தான் சூப்பராக இருக்கும் ஹாலோவின் ஹாண்ட்டு. ஸோ இப்போ அப்படியே வெளிச்சத்தில் இங்கே இருக்க டெக்கரேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆரம்பமே பார்த்திங்கன்னா பெரிய எலும்பு கூட 2 வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த பில்டிங்லலாம் கொஞ்சம் கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நைட்டில் நல்லா வெளிச்சமாக தெரியுது அந்த லைட்டிங் போட்டிருக்கிறதுனால. இப்போது அப்படியே பில்டிங்கோட பிளெண்ட் ஆகிடுச்சு. பில்டிங் ஃபுல்லாக எலும்பு கூட இருக்குது. அண்ட் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங்கும் நடந்துகிட்ருக்கு குழந்தைங்களுக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட்டு மறந்துட்டோம். இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்து கிடுகிடுன்னு உள்ள நடந்து போயாச்சு. அப்புறம் பார்த்தா எல்லா குழந்தைங்க கையிலையும் கவர் இருந்துச்சு. அச்சோ, இங்கேயும் 2 குழந்தைங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் நாங்களும் ட்ரிக் ஆர் ட்ரீட் பேக் வாங்க போயாச்சு. அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க. அதில் எந்தெந்த இடத்துல ட்ரிக் ஆர் ட்ரீட் தராங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அங்கே போய் நம்ம ட்ரீட் வாங்கிட்டு அதில் அவங்க சீல் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம பேக் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட் தர இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு இடம் பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கங்க. இதுக்காக ஸ்பெஷலாக கேண்டீஸ், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ், டாட்டூஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் உள்ளே பார்த்திங்கன்னா ஃபேஸ் பெயிண்டிங் இருக்குது. இந்த ஹென்னா, நம்ம மருதாணி போட்டு விடுறது ஹேண்ட் டாட்டூ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ செம்ம கோலாகலமாக இருந்துச்சுங்க. ஏதோ ஒரு திருவிழாக்குள்ளே வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பேய் திருவிழா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இடம் பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணி ஒரு கெட்டப்பில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு ட்ரீட் கொடுத்து அப்படியே வர்றது. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக எவ்வளோ பூசணிக்காய் இருக்குது தெரியுமாங்க இந்த தீம் பார்க்கில். பிகாஸ் இது ஹாலோவின் சீசன்னாலே ஃபுல்லாக அந்த பம்கினில் தான் டெக்கரேட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் டெக்கரேட் பண்ணும்போதே ஒரு 4-5 பம்கின் வைப்போம், நிறையா வைப்போம். இது ஒரு பெரிய தீம் பார்க்காக திரும்புகிற பக்கம் எல்லாம் பூசணிக்காயாக தாங்க இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ உள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் இது கிட்ஸ் ஏரியாக்குள்ளே தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண வச்சுட்டு அப்புறம் போகலான்னு. அண்ட் இன்னொரு மெயின் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் பிளானட் ஸ்னோஃபின்னு சொல்லிட்டு அதான் கிட்ஸ் ஏரியா. அங்கே தான் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் நடக்குது. ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு ஏரியா தனித்தனியாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே குழந்தைங்க அழகாக லைனில் ட்ரிக் ஆர் ட்ரீட் வாங்கிக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரே ஒரு இடத்துல தான் வாங்கியிருக்கோம். இது செகண்ட் பிளேஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கேண்டி, பம்கின், குட்டி பம்கின்லாம் கொடுத்தாங்க க்யூட்டாக. ஸோ ஒரு 3 ட்ரிக் ஆர் ட்ரீட் முடிச்சுட்டு ஒரு ரைட் போயிட்டு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கிட்ஸ் ரைட் தான், பட் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோங்க. இதோ மேலே தெரியுதுல ஒரு குட்டி ஹெலிகாப்டர் கார் மாதிரி. ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு போக போகிறோம். பெருசாக பயமெல்லாம் இருக்காது. இருந்தாலும் ஒரு ஸ்லோவாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் ரியான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ரைடுமே போனது கிடையாது. சாதாரணமாக நம்ம காரில் வர்றதுக்கே அந்த அழுவார், உங்களுக்கு தெரியாததில்ல. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், உள்ளே உட்காந்துட்டோம். இது பயங்கர ஸ்லோவாக தான் போகும். ஃபாஸ்ட் ரைடு பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். நானே எல்லா ரோலர் கோஸ்டர்லேயும் போயிருக்கேன் இந்த கிங்ஸ் ஐலாண்டில். பட் இதில் உட்காரும் போது என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது குழந்தைங்களுக்காக. ஸோ ரியான் எங்கள் கூட இருந்தார். ஈஸ்வர் அவங்க பாட்டி தாத்தா கூட நெக்ஸ்ட் இதில் வரப்போகிறாரு. ஸோ ஒரு இதில் 3 பேர் தான் உட்கார முடியும். அதனால் எல்லாம் தனித்தனியாக போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ரியானை எல்லோரும் சியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரைட் முடிச்சுட்டு இதுக்கப்புறம்
இதுக்குள்ளே என்னென்னலாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, இன்னும் என்ன ரைடெல்லாம் இருக்குது, அண்ட் ஈவினிங் தாங்க மெயினான ஐட்டமே இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஈவினிங் வந்து ஹாலோவின் ஹாண்ட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும், 6 மணிக்கு தான். ஸோ அதுவும் வந்து நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தியாக தான் இருக்கும், என்னால் ஷார்ட் பண்ண முடியல. பிகாஸ் நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையுமே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இதுவும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரைடு வந்து முடிச்சுட்டு வந்துட்டோங்க. ஏறும்போது வேறு டைமில் ஏறணும், பட் இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரே டைமில் தான் வந்து இறங்கணும். ஸோ இறங்கி வந்தாச்சு. ரியானும் வந்து ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாஸ் தனியாக இருக்கும். நமக்கு வந்து நான் டிக்கெட் உங்களுக்கு லாஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், நம்ம தனியாகவும் டிக்கெட் எடுத்துக்கலாம். நம்ம வந்து கோல்டு பாஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அது கூடயே வந்து இது மாதிரி ஃபுட் பாஸ் வைப்பாங்க, அந்த ஃபாஸ்ட் லேன் போகிற பாஸ் வைப்பாங்க. நாங்கள் ஃபுட் பாஸ் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து எவ்ரி 1.5 hour வந்து நம்ம ஃபுட்டு ட்ரிங்க்கு இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ ஃபுட் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணிவிட்டு அடுத்து கேரசலுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரியானுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு, பிகாஸ் அவர் தூங்கிடுவார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அவர் தூங்குறதுக்குள்ளே ஒரு 4-5 ரைடு வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த ரைடு வந்து வந்துட்டோம். ஸோ அம்மா அப்பா பின்னாடி உட்காந்துருக்காங்க. ரியான் ஒரு ஹார்ஸில் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் ஈஸ்வர் ஒரு ஹார்ஸில் உட்காந்துட்ருக்காரு. ஸோ பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டைம். ஈஸ்வர் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஈஸ்வர் வந்து ரியான் வயசில் இருக்கும் போதே இந்த கிங்ஸ் ஐலாண்டுக்கு வந்து நிறைய என்ஜாய் பண்ணியிருக்காரு. பட் ரியானுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவர் எப்படி சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கே அப்படியே பதட்டமாக தான் இருந்துச்சு. பட் நல்லா என்ஜாய் பண்ணார். ஸோ எப்போவுமே குழந்தைங்கள வந்து நம்ம ஒரு தீம் பார்க் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க ஆசைகளை ஒரு 4-5 ரைடு கூப்பிட்டு போய் நிறைவேற்றி அவங்கள கொஞ்சம் டயர்டாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். அதை தான் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அவரை வந்து டயர்ட் ஆக்கிடலாம் ஒரு 4-5 ரைடு கூப்பிட்டு போய் அப்படின்னு. பட் அவர் நல்லா என்ஜாய் பண்ணாருங்க. இந்த குதிரையிலேருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுண்ட் வேறு போனார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு பிடிச்சி போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் நம்ம அந்த கார் வந்து வாங்கி வச்சுருப்போம்ல, ரைடான் கார் மாதிரி, அதை வந்து இவ்வளோ நாள் சீண்டுனதே கிடையாது. ஆனால் இந்த கிங்ஸ் ஐலாண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே கார் ரைடு தான். வீட்டில் எப்போ பாரு காரு சைக்கிள் பைக்குன்னு ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயம் தெளிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்கள் அடுத்த ரவுண்டு வந்து போனார். அப்போ வந்து நான் வெளில வந்துட்டேன், அவர் இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதோ இருக்கார் பாருங்கள். ஈஸ்வர், ரியான் அவங்க டாடி மட்டும் போயிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே கிட்ஸ் ஏரியா அப்படின்றதுனால இங்கே வந்து குட்டி கேரசல் தான் இருக்குது. இதே மாதிரி அடல்ட் ஏரியாவில் பெரிய கேரசல் இருக்குது, அதுலேயும் ஆனால் கிட்ஸ் போகலாம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கேரசலோட அந்த கேரசல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் ஹார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களும் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அம்மா வந்து இதுக்கு முன்னாடியே இங்கே வந்திருக்காங்க. நானும் அம்மாவும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லா ரோலர் கோஸ்டர் ரைட்லேயும் வந்து போய் வந்திருக்கோம். பட் அப்பா வந்து இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். பட் நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பயங்கர இருட்டாயிடுச்சு, பயங்கர காற்று, மழைனா லைட்டாக வந்து தூறுச்சு, ஆனால் பயங்கரமாக காற்றடிச்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா ரைடையும் வந்து ஒரு 10 minutesக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காற்றடிக்கவும் நாங்களும் மழை பெய்யுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டர் தேடி இந்த பக்கம் ஓடி வந்துட்டோம். இங்கேயும் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம் தான் இருந்துச்சு. ஸோ ஈஸ்வர், ரியான்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். மழை பெருசாக பெய்யல, பட் காற்று ரொம்ப வந்து அடிச்சிச்சு. அதனால் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஃபுல் டெக்கரேஷன்ஸுங்க. எங்கே போனாலும் இந்த மாதிரி பம்கின், சேரு, ஏதாவது ஒரு ஃபோட்டோ தீம் வந்து வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரும் அவங்க தாத்தாவும் உட்காந்துருக்காங்க. மேலேருந்து 3rd சீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் தூரத்தில் இருந்து பார்த்துட்ருந்தோம். இது வரைக்கும் எங்கள் டேடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடு கூட போனது கிடையாது எனக்கு விவரம் தெரிஞ்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பேரங்கூட வந்து போயிட்டுருக்காரு. ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ரியான் வந்து தூங்கிட்டார் அந்த டயத்தில். அதனால் ரியான் வந்து வச்சிட்ருந்தோம். அண்ட் தமிழ் வந்து பெருசாக இந்த மாதிரி ரைடு எதுவுமே போக மாட்டாங்க. அண்ட் அம்மா வந்து இப்போ போகக்கூடாது. ஸோ எங்கள் டேடியும் இந்த தமிழ் ஈஸ்வர் எல்லாம் வந்து சேர்ந்து போயிட்டு வந்தாங்க. பாருங்கள் செம்ம ஜாலியாக வராரு. இந்த டைம் வந்து சொல்லியாச்சு, உனக்கு என்ன ரைடு போகணுன்னாலும் உங்கள் தாத்தா கூப்பிட்டுட்டு நீ போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அவரும் வந்து ஒரு 4-5 ரைடுக்கு அவங்க தாத்தா கூட தாங்க போனார். போய் தாத்தா கூட போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தார். ஸோ இந்த ரைடும் நெக்ஸ்ட்டு போனாங்க. இதுவும் வந்து ஈஸ்வரும் அவங்க தாத்தா தான் போனாங்க இந்த ரைடுக்கும். அவ்வளோதான் அது. எப்படி இருந்துச்சு தலைவரே? ஜாலியா? கண்ணாடி கட்டினாதான் நம்புவோம். கண்ணாடி கட்டினாதான் நம்புவோம் தலைவரே. கண்ணாடி கட்டுங்க, அப்பதான் நம்புவோம். தாத்தாக்கே கஷ்டமா இருக்குதுல உட்கார.
ஹாய் ஈஷ் ஈஷ் ஈஷு ஸ்டாரிங் பண்ணா திரும்புது. Brian, Bianca. அப்பாடா வந்துட்டாங்க. போய் போட்டோ எடுத்து பசங்களை கூப்பிட்டு வரலாம். Brian, Bianca. ஈஷ் Bianca. ஈஷ் இங்கே பாடுறா. ஹாய் அவ்வளோதான், என்னடா சொல்கிறீங்க? ஆரா இது அபண்டனா செக் அபண்டன் டேஞ்சரஸ் ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. பேய் வீடு மாதிரி கட்டுவாங்க. என்னடா சீவீடு காய வச்சிருக்கீங்களா? நூல் ஆமா பிஞ்சிட போதம்மா. அடுத்து பாரு, அதெல்லாம் கோணி பை காய வச்சிருக்காங்க. கோணி பை கோணி இதுக்கு நடுப்புற பேய் வந்து அப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கு தான் வச்சிருக்காங்க. நடந்து போகணும், நட்டு பிறந்து ஒருத்தர் அங்கே பாருங்க சைட்லலாம் கை தனியாக தொங்குதான். அங்கே பக்கம் பாருங்க காது ஹார்ட்டு, அங்கே ஹார்ட்டு, கண்ணு, மூக்கு, கண்ணு, அங்கே பாருங்க விரல் மாலையம். சவுண்ட் எஃபெக்ட் இதுக்கு தான். பாருங்க அங்கேருந்து போக போகட்டும், அங்கேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கும் தெரியாது. நம்ம போலையே போன சுட்டு இது போகல. அங்கே பாரு அண்ணாக்கு ஹாய் சொல்லு. அங்கே இருக்கான் பாரு அண்ணா. கிட்டப்பில் எல்லாம் போகிறாங்க. இருட்டினதுக்கப்புறம் வர போகிறாங்க.
வாமா சொல்லுங்க. வாமா ஈஷே வாமா கூப்பிடுங்க. வாமா சொல்லு, அப்பதான் வருவாங்க. கூப்பிடு. நீ கூப்பிட்டா வருவாங்க சீக்கிரம். போங்க போய் பாருங்க டாடா எங்க அங்க வராங்க பாரு. இப்படிதான் பயமுறுத்துவாங்க. அதோ தாத்தா தாத்தா வராரு, கதரை விட போறாரு. பராம்பரு பயந்துட்டீங்கன்னு காமிச்சிங்க ஒரு தடவை. எல்லாரும் வந்து உங்ககிட்ட பாருங்க. இல்லை யாருக்கும் தெரியுது இருக்கா நம்ம கஷ்டம். பிபி நிறைய பேரிடம் நடமாடி கொண்டிருக்கின்றன. அதுவும் அவன் தான் வந்து பயப்படுத்தினது. ஐயோ ஏன்டா அந்த பிள்ளை என்னடா பண்ணுச்சு? இந்த ஜெனரேஷன்லாம் ரோட் பிளாக்ஸ்க்கு அதுவும் இந்த அங்க ஒண்ணு கையில வேற மாஷாட்ட போலாம். வரமாட்டாங்க. மோஸ்ட்லி அந்த பக்கம் தான் இருப்பாங்க எப்பவும். அது ஸ்னூபி இருக்குல்ல க்ளோஸ் பண்ண. இந்த பேக் ட்ராப்ல ஒரு ஃபோட்டோ எடு. வாங்க ஒன்று வாங்கிடுவோம். வாங்க இனிமேல் அவாவை பயமுடுத்த மாட்டாங்க. நம்மலாம் அவாவுக்கு பாடி, அவா தான் இனிமேல் நமக்கு பாடி காடு. ஏய் வராதீங்கடா, உங்களை வந்து பிடிச்சிருண்டா. இங்கே நைட்டு ஷோ நடக்கும். So good. லங்கி பாருங்க. பூம் பண்ணிடுவேன். டோ 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 டோ.
ஓ பச்சை பேயா? எப்படி வராத அப்படி அங்க வருங்க, எல்லா பக்கமும் பேய் தான் நிற்கும். இங்க இஷு தனியா வராத, ஒண்ணு டாடா கைப்பிடி, பயந்துருவா தாத்தா கைப்பிடி. வேணாம், அது முரட்டு பேயா இருக்குது, அது நிக்காது. ஏய் அங்க பாருங்க, இங்க பாருங்க. வாவ், முரட்டுத்தனமா ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா? மூஞ்சி பத்திர பயமா இருக்கு. எப்படி நம்ம வீட்லயும் இல்ல லைட் நான் போடல, போட்டாதான் ஏரியும். எவனாவது கதவை திறந்து லொடுக்குன்னு வருவான். இதோ இங்கே ஒன்று பேய் வருது. இது அப்பையிலேருந்து இப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இந்த பேய் என்னமோ ட்ரை பண்ணுது. இருக்கு போலடா தமிழா, பார்த்தேன். பாய் பேய். இல்லைல்ல, ஒன்றுக்குள்ள போ $10, மொத்தம் 4 வேணும்னா 4 செலக்ட் பண்ணிக்கணும். $40. இல்லடி, இது வேற வழி. அப்படியா? போட்டுக்கு இந்த பக்கம் ஈஷு அவனை பத்திரமா வச்சுக்கோ. அவன் தனியா போட போறான், கண்டுபிடிக்க முடியாது. யாரு கோவு? அவனுக்கு தான் ஒன்றும் இல்லை சொல்லும். வாங்க போகலாம். நத்திங் க்ரை பண்ண. அத பயப்படுது பாருங்க, பூனை அழுகுது. எங்கேயா போனை போட்டுற போறான்டா. ஆமா பார்த்து. நானும் கத்த மாட்டானுங்கல்ல இந்த இருந்தா. கத்திட்டாங்களா? இந்த பக்கமும் வராங்க, அந்த பக்கமும் வராங்க. ஏய் பாண்டா எக்ஸ்பிரஸ் இங்க வந்துருக்கு. இங்க நிறைய இருப்பானுங்க பார்த்து. அதே பேய் பயப்படுறான். தள்ளிக்கோங்க. Thank you. Well, that was fun. I've been your not-so-friendly neighborhood undertaker, and I've had so much fun making friends out of most of you. If you want to try your hand, legs, feet, or spleen at one of our trivia show games, please back here.
தெரியுதா? ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஒரு கம்ப்ளீட் ஃபுல் டே வந்து தீம் பார்க்கில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இந்த தீம் பார்க் நிறையா உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன், ஆனால் எங்கள் பேரண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணது இது ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி. அதனால தான் ஒரு லெங்க்தியான வீடியோவாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji.